தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வருகின்ற இந்த மே மாதத்திலே 26ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடைபெறுகிறது. இந்த குரு பயிற்சி இந்த வீடியோ பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி நமக்கு என்னெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அந்த குரு பயிற்சியோட பலனை இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு எந்த வழியில் உண்மையை செய்கிறார், நன்மையை செய்கிறார். இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் அடைகிறார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் அடையும் பொழுது ஒவ்வொரு ராசிக்குரிய இடங்கள் மாறப்படுகிறது. ஜூபிட்டர் டிரான்சிட். அப்போ இந்த கிரகத்துடைய தன்மைகள் நமக்கு எந்த அளவுக்கு பலத்தை கொடுக்கறது, பல யோகத்தை கொடுக்கறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான சில விஷயங்களை உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துட்டு அதில் உங்கள் லைஃபோட ஜேர்னியை கொண்டு போகும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் எதிர்பாராத விதமாக நமக்கு நடந்துடும். லைஃப் அப்படி தான், இது ஒரு மேஜிக். அந்த எதிர்பாராத விதமாக நடந்த பிறகு அப்புறமா ரொம்ப வருத்தப்படுவோம். ஏன்னா பிடிச்சிருந்தா நல்லது, அது பிடிக்காமல் போயிருந்தா வருத்தம் இருக்கும் இல்லையா? அப்போ அது பிடிச்சிருக்க வேண்டிய அவசியம் உண்டு. என்றைக்குமே நம்மளுடைய லைஃப் நம்மளை மட்டும் சார்ந்தது அல்ல, நமக்கு வரக்கூடிய நன்மைகளும் நம்மளை மட்டும் சார்ந்தது அல்ல. நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களும் அதற்கு காரணம், பொறுப்பு. ஒரு படம் வெளியிடப்படுகிறதுனா டைரக்டர் மட்டும் காரணம் இல்லை, தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இசையமைப்பாளர், அது மாதிரி பின்னணி இசை, சில பேர் குரல் கொடுத்தவங்க, ஒப்பனை, இது மாதிரி நிறையா இருக்கும். அதில் எத்தனை பேர் வெளி உலகத்துக்கு தெரிவாங்கன்னு தெரியாது. அதில் ஒரு சிலர் மட்டும்தான் தெரிவாங்க எப்பயுமே படம்னாலே. அது மாதிரி குரு பெயர்ச்சி நமக்கு சாதகமாக வரணும் அப்படின்னா எல்லாருமே நமக்கு சாதகமாக இருந்தால் தான் குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்கும். பல பேருக்கு ஏன் சில இடங்களில் சாதகமாக பயிற்சிகள் நடக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம உறவுகள், நம்ம சுற்றங்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் நமக்கு சாதகமாக இல்லாததுனால நமக்கு சில பயிற்சிகள் வரதும் தெரியல, போகிறதும் தெரியல. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப மிஸ்டேக் ஆகிடுறோம். அதனால் முதல்ல கட்டமைப்பு, நமக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கிக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தனக்குன்னு ஒரு ஸ்டைல், நான் இப்படி தான், நான் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குன்னு சில ஸ்டைல்களை உருவாக்கிக்கங்க. எப்படிப்பட்ட ஸ்டைலை உருவாக்கணும்னு வரக்கூடிய வீடியோக்களில் நான் சொல்ல போகிறேன், கூர்ந்து கவனிங்க. இன்றைக்கி குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. மற்றவங்களை மதிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள், மற்றவங்களும் நம்மளை மதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அதாவது ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்ட் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் நம்ம அது ரெஸ்பெக்ட் வாங்குறாங்கன்னு மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும், இவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னே பல பேருக்கு புரியாது. மனசில் நிறைய உள் புழுக்கம் இருக்கும். எப்பயுமே சிம்மத்துக்கு உள் புழுக்கம்னு பேர். புழுக்கம்னா என்ன? ஏசியிலே இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு வெக்கம் இருக்கும். அது என்னங்கன்னா, உடம்புல வெக்கம் இருக்கிறது வேற, உள்ளுக்குள்ளே இருக்கிற வெக்கம் அப்படிங்கிறது யாரும் நமக்கு உடன்பட்டு வரமாட்டேங்கிறாங்களேங்கிறது. எவனை நம்புறது, எவனை நம்பாமல் இருக்கிறது, ஒன்றுமே புரியலையே, ஒரே கன்ஃபியூஷனான வாழ்க்கையாக இருக்கேன்னு தோணும்.
இப்படிப்பட்ட சிம்மத்திற்கு இப்போ குரு பாருங்கள் 12வது வீட்டுக்கு வருகிறார். ராசிக்கு 12வது வீடு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு தான் வரார், கடகத்துக்கு வரார், உச்சம் பெற்ற வீட்டுக்கு வரார். உங்களுக்கு நண்பர் தான் அவர், சிம்மத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு 2 பாயிண்ட் ப்ளஸ் இருக்குது. என்ன தெரியுமா? அப்பா வழியில் நமக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது இடைஞ்சல்கள் இருந்ததுன்னா அது மாறிடும். அப்பா வழியில் தெரிந்தவர்கள் நமக்கு இப்போ உதவி பண்ணுவாங்க. அப்பா முன்னோர்கள் இவங்க உங்கள் குடும்ப சார்பாக உங்களுக்கு முன்னோர்கள் மூலமாகவும் தெரிந்தவர்கள் மூலமாகவும் இப்போ சில உதவிகள் கிடைக்கும். நம்ம ஆளாத்தையெல்லாம் வளர்ந்துருப்போம், நம்மளை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படாமல், ஓ நீங்கள் இன்னாரோட பையனா, ஓ நீங்கள் இன்னார் குடும்பமா, ஓ நீங்கள் இந்த ஊருக்காரா, இப்படி ஹெல்ப் பண்ணுவான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்டா என்னையை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற, என் ஊருக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் சரி பரவாயில்ல, ஒரு உதவி கிடைக்கிதே நீங்கள் நினச்சிக்கணும். இந்த இடத்துல நம்ம தவறாக நினச்சிக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு உதவி ஒரு உறவு அமையும் சிம்மத்திற்கு. அப்போ என்னென்னா, இந்த காலகட்டம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு எதிர்பார்க்காத உங்களுக்கு ஒரு இமேஜ் உருவாகிறதுக்கு நல்ல நேரம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுடைய பேச்சை நிறைய கேளுங்க. ரெஸ்பெக்ட், நீங்கள் இதுக்கு முன்னாடி ரெஸ்பெக்ட் கொடுத்தது மக்களுக்கு தெரியாது. நீங்கள் நிறைய மரியாதை கொடுத்தது யாருக்குமே தெரியாது. குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கூட எல்லாம் சொல்லுவாங்க, சிம்மராசிக்காரர் அவர் ரொம்ப கோபக்காருங்க, அவர் எங்கே மரியாதையே கொடுக்க மாட்டாருங்க, அவர் செல்ஃபிஷுங்க, அப்படிலாம் கூட சொல்லுவாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணணும், இந்த உலகம் என்ன பண்ணுது அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த உலகம் வெளிப்படையாக இருந்தால் தான் பிடிக்குது, நடிக்க சொல்லுது. இந்த உலகத்தில் வந்து நடிக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா அப்படி கையில் வாங்கிக்கிட்டிங்கன்னா அது அவ்வளோதான், ஒரு மைண்டில் போய் சேராது. அவங்கள ஒரு கட்டி பிடிச்சி அப்புறமா வந்து கை கொடுத்து அவங்கள வந்து தலையில் தடவி கொடுத்து அப்புறமா அந்த பொருளை வாங்கிக்கிட்டிங்கன்னா அது ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெரிய கிங் மேக்கர் ஆகிடுவீங்க. அது நீங்கள் சாதாரணமாக இந்த கையில் வாங்கி இந்த கையில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இரக்கமில்லாத ஆசாமி ஆகிடுவீங்க. இதெல்லாம் ஏன் சிம்மராசி தெரிஞ்சுக்க மாட்டீங்க? இந்த உலகம் வேறு மாதிரி நினைக்கிது. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கேமரா எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. நான் சொல்கிறது ஒரு சிசிடிவி கேமரா மட்டும் இல்லை, மனுஷனுடைய கண்ணும் கேமரா தான். அவன் எதிர்பார்க்குறதே என்னென்னா ரொம்ப நடிக்கணுன்றான், ரொம்ப அதிகமாக சிவாஜி கணேசன் மாதிரி வாங்க சார் அப்படிங்கிறான் எல்லோரும். நீங்கள் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், சிம்மராசிக்காரவங்க சிவாஜி தோக்கிற அளவுக்கு நடிங்க. நடிப்பு திலகம்னு அவர் மட்டும் இப்படி பேர் வாங்கலாம், நம்மளும் வாங்குவோமே. அதனால் இது மாதிரிலாம் யோசிக்கணும். அப்போ தான் நல்லது. அது மாதிரி இந்த நேரத்தில் வீண் செலவு குறைச்சிங்க. ரொம்ப கஞ்சத்தனமாக இருங்க, தப்பு இல்லை, ரொம்ப செலவு பண்ணாதீங்க. அதுவும் சொந்த பந்தத்துக்கு தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்களுக்கு அள்ளி விட்டுறாதீங்க. அப்படியே ஏதாவது டக்குன்னு பணம் ஒருத்தவங்க கேட்டால் கூட அச்சோ இருந்தால் கொடுத்துருவேனே அப்படி சொல்லணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருந்தால் கொடுத்துருவேனே அப்படி சொல்லணும். அதுமாரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக உங்கள் டைமை இப்போ விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்துங்க, அதுமாதிரிலாம் டைம் வாக்கை கொடுத்துடாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. பதவி கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். இந்த குரு உங்களுக்கு ராசிக்கு 12வது வீட்டுக்கு உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறதுனால, அவர் நட்பாக இருக்கிறதுனால, அந்த பக்கத்துலேருந்து குரு 2வது வீடாக உங்களை பார்க்கறதுனால, அப்போ இந்த காலகட்டத்தில் கை கொடுத்து தூக்குவார் கடவுள். நீங்கள் எப்போயாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டால் கூட, ஒரு வருத்தத்தில் மாட்டிக்கிட்டால் கூட கடவுள் உங்களை கை கொடுத்து தூக்குவார். அரசாங்க ஆதரவு கிடைக்கும், கவர்மெண்ட்டே உங்கள் கையில் தான். நீங்கள் யாராவது பெரிய மனுஷங்கள்கிட்ட போய் ஒரு உதவியெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோன் கால்லே கேட்கலாம், உங்களுக்கு மரியாதையெல்லாம் உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், தொழில்நுட்பங்கள்லாம் இப்போ அதிகரிக்கும். ஏதாவது கணினி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வாங்குவீங்க, வீட்டில் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்குவீங்க, புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் ஏற்படும். நிறைய நண்பர்கள் இப்போ தான் இக்கட்டான சூழ்நிலையில் இந்த நண்பர்கள் வந்து உதவி பண்ணுவாங்க. நல்ல நண்பர்கள்லாம் வருவாங்க, கவலைப்படாதீங்க. கல்வி, ஏதாவது தடைப்பட்ட கல்வியை இப்போ படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாதனை படிக்கிறது நல்ல டைம். இப்போ திருமண வாழ்க்கை கை கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் இருந்த இடைஞ்சல்கள்லாம் விலகிடும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் விலகிடும். 3rd மெம்பரால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் ஏற்படும், வெளியில் போயிடும். ஸோ நல்ல நேரம்.
வருமானம் ரெட்டிப்பாகும். நம்மளே நல்லா வெளிப்படையாக இருந்திருந்தால் கூட சம்பாரிச்சிருக்க முடியாது, இப்போ தான் சம்பாதிக்கிற நேரம். ஆன்மீக பயணங்கள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். ஆன்மீகத்தின் மீது நாட்டம் ஏற்படும். நல்ல மனுஷங்களுடைய பேச்சுகளை கேட்க தோணும். பெரிய மனுஷங்களுடைய அறிமுகம் கிடைக்கும். இந்த அறிமுகம்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. சிம்மராசிக்காரர்களே, இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் திங்கட்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானை சென்று வழிபாடு பண்ணுங்கள். அதில் முக்கியமாக திங்கட்கிழமை அவசியம் குருவை சென்று வழிபாடு பண்ணுங்கள். பெரிய மனுஷங்களுடைய கான்டாக்டை ஏற்படுத்திங்க. நிறைய பேர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க, தப்பு இல்லை. கட்டி பிடிச்சி ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. குரு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய கஷ்டத்தை நீக்கி நன்மைகளை உயர்த்த போகிறார். இது நல்லது நடக்கக்கூடிய நேரம், குரு கொடுக்கக்கூடிய நேரம். வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.